இந்த 8 நடைய பத்தி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இந்த வீடியோ பாருங்க. தெரிஞ்சவங்க நீங்க மற்ற வீடியோ பார்க்கலாம். நீங்க வழக்கமா வாக்கிங் போறோம்ல, வாக்கிங் போறது எதுக்குன்னு தெரியும். சுகர் கண்ட்ரோலா இருக்கும், கொழுப்பு குறையுது, உடம்பு குறையுதுக்காக நம்ம வாக்கிங் போறோம்ல. அதுலயே 8 நடைன்னு ஒன்று இருக்குங்க. அதுவும் சயின்ஸ். தெரியாதவங்க யூடியூப்ல போய் 8 நடைன்னு போட்டு பாருங்க. அது பெரிய சப்ஜெக்ட். அதை வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி ஷார்ட்ஸ்ல சொல்றது அவ்வளோ நல்லா இருக்காது. அதுக்குரிய மரியாதையும் இருக்காது. இருந்தாலும் பாலகிருஷ்ணன் சார் இருக்காரு. இன்னைக்கு நம்ம மேலூர் இருக்கிறவங்க நான் வீடியோ எடுக்க வந்த இடத்துல சார் வந்து 8 வாக்கிங் போயிட்டு இருந்தாரு. அப்போ அவன்கிட்ட கேட்டேன், சார் இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பர்சனலாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னு சார் நீங்கள் சொல்லுங்க சார். யூஸ்வலாக எல்லாரும் போல் கிரவுண்டில் வாக்கிங் தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சிலர் இந்த மாதிரி பேசிக்கிற இடத்துல 8 போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு கால் வலி உள்ளவங்களோ ஒரு ஸ்ட்ரெங்தனிக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப அதை நான் செஞ்சு பார்த்தேன். செய்கிறப்ப ஒரு விஷயத்த நான் அதை ஃபீல் பண்ணேன். என்னென்னா மதியம் லஞ்சு எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் செரிமானம் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. நைட்டு பசி இல்லாமல் இருக்குது, தெரியாது. அப்போ பார்க்குறப்ப அந்த ஈவினிங் ஒரு நாள் 2-3 தடவை வந்து நடந்து பார்க்குறப்ப அதனுடைய அந்த இன்டைஜஷன் ஆனது எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதை ஃபீல் பண்ணேன், செரிமானத்தை. அதுக்கப்புறம் அதை ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை செய்ய வாய்ப்பு உள்ளவங்க எல்லாரும் 8 செய்யுங்க, செஞ்சால் சிறப்பாக இருக்குன்றது இன்ஃபினிட்டிவ் வாக்குன்னுவாங்க. அதாவது எப்படின்னா செயல் அறிவியலை கண்டுபிடிச்சது தான். ஒரு விபத்தில் அடிபட்டு அவங்க வந்து நார்மலாக இருக்க மாட்டாங்க. அவங்க மூளை செயல் திரைப்பாடு பற்றாக்குறையாக நார்மல் ஆகலைன்னா இந்த 8 நடைமுறையை கண்டுபிடிச்சாங்க. இந்த 8 எப்படி இருக்குன்னா வடக்கும் தெற்கும் பார்த்து தான் இருக்கணும், கிழக்கும் மேற்கும் பார்த்து இருக்கக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீளம் இப்போ அகலம் 8 அடி இருக்குன்னா நீளம் 16 அடி இருக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். அது உங்கள் வீட்டு மாடியில் வச்சுக்கலாம், உங்கள் தோட்டத்துலையோ இல்லை வெளியிலையோ இல்லை கிரவுண்டோட பெரிய குச்சியை வச்சு போட்டு கூட அதை பண்ணிக்க, ஃபாலோ பண்ணிக்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த 8 அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 8 இப்படி தான் நடக்கணும்னு ஒரு விஷயம் வந்து பெரிய வீடியோ. அதை நீங்கள் போய் யூடியூப்பில் பாருங்க. ஆனால் நான் இந்த வீடியோ சொல்ல வர்றது 8 நடையில் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. குறிப்பாக சார் சொன்ன மாதிரி செரிமான பிரச்சனை சரியாகும், மூட்டு வலி வராது, தோல் சுருக்க வராதுன்றாங்க, நல்ல நினைவாற்றல் வருது. உங்கள் குழந்தை படிக்கிறதுல குறைபாடு இருக்குன்னா இந்த 8 நடைமுறை சூப்பர் அருமையான பயிற்சி. டெய்லி ஒரு 5 நிமிஷமாக நடக்க வைங்க. ரொம்பலாம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் நடக்க விடுங்க. அந்த 8 இப்போ 8 போறீங்கன்னா அது கார்னரில் ஒரு மூலையில் ஏதாவது ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அந்த பொருளை பார்த்துக்கிட்டே இப்படி நடக்கணும். இதான் பாருங்க, அந்த பொருளை பார்த்துக்கிட்டே நடக்கணும். அந்த பொருளை இப்படி பார்த்துக்கிட்டே நடக்கணும். இப்படி ஒரு 5 ரவுண்டு போட்டிங்களா, அடுத்து இந்த டைரக்ஷனில் போகும்போது ஆப்போசிட் அந்த பொருளை இப்படி பார்த்துக்கிட்டே நடக்கணும். அப்போ இப்படி போட்டு நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய நரம்பு சிஸ்டம் பாருங்க. அப்போ இந்த நரம்பு சிஸ்டம், பிரெயினுக்கு போகிற நரம்பு சிஸ்டம் சூப்பராக ஒர்க் ஆகும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.